கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை, அவர் கிருபை என்னாலும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விடுதலை, சுகத்தை, அற்புதத்தை பெறக்கூடிய ஆசீர்வாதம் அந்த சத்தியமாகி அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அந்த சத்தியமே உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கி மாற்றிவிடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி, எந்த மனிதனையும் அவரால் மாற்ற முடியும். எந்த மனிதனையும் தேவன் பயன்படுத்த முடியும். எந்த மனிதனையும் தேவன் உயர்த்த முடியும். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு அமர வைக்க முடியும். எந்த மனிதனையும். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 9வது வசனத்தை, உலகத்திலே வந்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். எந்த மனிதனை மாற்றக்கூடிய மெய்யான ஒளி. மெய்யான ஒளினா என்னது? உண்மையான ஒளி. இப்ப இந்த டீப் லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும், லைட் எரியாது. சடன் ஆயிட்டுனா எரியாது. வயர் ஏதோ பிரச்சனை ஆயிட்டுனா என்ன செய்யாது? எரியாது. அது டெம்பரரியான ஒளி. ஆனா தேவன் சொன்னாரு, சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்காமல் போனாலும், சந்திரன் உனக்கு ஒளி கொடுக்காமல் போனாலும், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். கை தட்டுவோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இங்க யோவானுக்கு சொல்றாரு, நானே எந்த மனிதனை மாற்றக்கூடிய மெய்யான ஒளி, மாறாத ஒரு ஒளி. தேவனால எந்த மனிதனை மாற்ற, பயன்படுத்த, உயர்த்த, அந்த ஒளியால எதையும் செய்ய முடியுமா? எதையும் செய்ய முடியும். இப்ப அந்த தேவனுடைய ஒளி நமக்குள்ள வந்துட்டா நம்மளை பயன்படுத்த முடியுமா? நம்மளை மாற்ற முடியுமா? நம்மளை கீழே கிடக்கிறவனை மேல கொண்டு வர முடியுமா? அந்த ஒளியை எப்படி நான் அனுபவிக்கிறது? அந்த ஒளி எங்க இருக்கு? தேவன் தான் ஒளி. அந்த ஒளியை நான் எப்படி அனுபவிக்கணும்? முதல் வசனத்திலிருந்தே பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்ததா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, உயிர், 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 உயிர். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன், உயிர் இருந்தது. அவருடைய வித்தே அங்கதான் இருக்கு. அவருடைய வார்த்தையாகி வித்துல தான் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். நாம் இந்த பூமியிலே பிறந்தது நம்ம அம்மா அப்பாவுடைய வித்தினால பிறந்திருந்தாலும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்தது என்னன்னா தேவனுடைய வார்த்தையின் வித்தினாலதான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையின் வித்தாகி வெளிச்சம் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதை நீங்க அறிய அறியதான் அது உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தைக்குள்ள கையில வச்சிருக்கீங்களா? வேதாகமத்தின் வார்த்தை.
இது தேவன். இதுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. இந்த ஒளிதான் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. ஒளி. எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய ஒரு ஒளி. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவுக்கு பைபிள படிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை அறிகிறானோ, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுகிறானோ, அதுதான் அவனை மாற்றுது. தேவனுடைய வார்த்தை இல்லாம ஆவியானவர் உன்னை மாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அறிந்து கொள்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் ஆவியானவரோடு நெருக்கமா நீ போக முடியும். எந்த மனிதனை, அந்த வார்த்தை பாருங்க, எந்த மனிதனை மாற்ற முடியுமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 19:7 சொல்றாரு பாருங்க, பேக்லாண்ட கூட மாத்திடுவாராம். வேதங்களை ஞானியாக்குறது வார்த்தை. கர்த்தருடைய வேதம் கர்த்தர் கையில வச்சிருக்கிற வேதாகம் இருக்கு பாத்தீங்களா? குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், குறை அற்றதும். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. குறை அற்றது. எல்லாத்துலயும் குறை இருக்கா? ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதுல டூப்ளிகேட் இருக்கும், என்னது ஒரிஜினல் இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையில மட்டும்தான் குறையே கிடையாது. குறை அற்றது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் ஆளு இப்ப இருக்கிறது. தலையை தொங்க போட்டு சோர்ந்து போயிருக்கான், உடனடியா அவன் விடுதலைக்குள்ள வரணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை அவன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா? ஒரு உற்சாகத்தை கொண்டு வரணும். தாவீது சொன்ன மாதிரி, என் ஆத்துமா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுட்டு பரதேசி மாதிரி ஒரு மாதிரி இப்படி இருப்பாங்க தெரியுமா? முகத்துல ஒரு பிரசனமே இருக்காது. ஒரு தேவ பிள்ளைன்னா ஒரு முகத்துல ஒரு தேவ பிரசனம் இருக்கணும். மனமலர்ச்சி, முகமலர்ச்சி. என்னன்னா ஆத்துமா செத்து கிடக்கு. ஆத்துமா செத்து கிடக்கிறனால முகத்துல ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு பிரசனம் இருக்காது. ஆனா தாவீது சொல்றான், எனக்கு அந்த போராட்டம் வந்துச்சு. என் ஆத்துமா மண்ணோடு மண்ணா ஒட்டி, நான் ஏன் இருக்கணும், செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு மண்ணோடு மண்ணா ஒட்டி இருந்துச்சான். ஆனாலும் உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வார்த்தையை உள்ள எடுத்தீங்க வச்சுக்கிறீங்களேன், இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே உண்டு, எனக்குள்ளே விடுதலை உண்டு. என் முன்னை இயேசுவின் ரத்தம், பின்னை இயேசுவின் ரத்தம், வலதிலும் இயேசுவின் ரத்தம், இடதிலும் இயேசுவின் ரத்தம், கீழ ரத்தம், மேல ரத்தம், சிந்தையில ரத்தம், உணர்ச்சியில ரத்தம், வாயில ரத்தம், இருதயத்துல ரத்தம், குடலுக்குள்ள ரத்தம். இப்படியே ரத்த 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 ரத்தம் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸா சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிற விதங்களே கண்டுபிடிச்சு. அவ்வளவு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையை தொங்க போட்டவன் அடுத்து 5 நிமிஷத்துல தேவனுக்காக எதையாவது சாதிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவனுடைய ஆத்துமாவை என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்குமா. அதான் இங்க சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை குறை அற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி கர்த்தருடைய சாட்சின்னு அவருடைய வார்த்தை. சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பேக்லாண்ட் அறிவே இல்லாத மனிதனை கூட பெரிய ஆளாக்கிருமா தேவனுடைய வார்த்தை. தாவீது எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. தேவனுடைய வார்த்தை மெய்யான ஒளி. எந்த மனுஷனை மாற்றக்கூடிய ஒளினா என்னதுன்னா, ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை மேல ஒரு விசுவாசம், வெறி. பேதைகளை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பேக்லாண்ட் மாதிரி இருக்க பேதுரு ஒரு பேக்லாண்ட் தான். அப்போஸ்தலனுக்கு தலைவனை ஆண்டவர் சொல்றாரு, ஏய் ஜெபம் பண்ணப்பா, ஏய் ஜெபம் பண்ணப்பா, 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுப்பா, நான் பாடுகளை அணிவிக்க போறேன், கெட்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்த போறேன்,
நீ 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுனா தூங்கிக்கிட்டு தான் இருந்தாப்ல. ஒரு பெண் முன்னாடி நான் இயேசுவோடு கூட தான் இருந்தேன்யா, என்னையா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தைரியமா பேச முடியல அவனால. அந்த பயந்தாங்குழி பேக்லாண்டு ஜெபிக்க கூட தகுதி கிடையாது. 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது. எல்லாம் ஏட்டிக்கு பூட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை அப்போஸ்தலனுக்கு தலைவனாக்கி அப்படி ஒரு பேக்லாண்ட கொண்டு போய் யோப்பா பட்டணத்துல பிரேதத்தின் முன்னாடி திரும்பி தலித்தோமே எழுந்திரு அசால்ட்ட பிணத்தை எழுப்புறான் பாருங்க. அசால்ட்ட பிணத்தை எழுப்புறான். அவனுடைய நிழல் பட்டு சுகமடைகிற அளவுக்கு அந்த பேக்லாண்ட எப்படி ஞானமானா மாத்தினாரு. அவருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 தூக்கிட்டான். 2வது பிரசங்கத்துல 5000 தூக்கிட்டான். அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஐநேகி இயேசு உன்னை குணமாக்குகிறார். பேதுரு வாயில வந்த வார்த்தை அப்படியே அவனுக்கு சுகத்தை கொண்டு வருது. சப்பானிய நடக்க பண்றான். வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பல வருஷங்கள் சப்பானியா கிடக்கான், நடக்க முடியாம ஒரு நொடி பொழுதுல இயேசுவின் நாமத்தினால சப்பானிய குதிச்சு ஓட விடுறான், கைய பிடிச்சு தூக்கி விடுறான். பேக்லாண்டு ஒண்ணுமே தெரியாது, பள்ளிக்கூடமே போகாத ஆளு, பைபிள் காலேஜே படிக்காத ஆளு, எப்படி அவன் அவ்வளவு பெரிய ஞானமான அப்போஸ்தலனுக்கு தலைவனாக்குனாரு. கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்கும். கைதட்டும். பேதைகளை ஞானியாக்கும். திக்குவாய் மந்தவாய் மோசே, கொலைகாரன் மோசே, கொலை பண்ணிட்டு போன மோசே, அவனை கொண்டுதான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பார்வோனுக்கு முன்னாடி அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய, ஒரு கடலையே 2ஆ பிளக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு கடலை ரோடா தரையா மாற்றக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றினது ஒரு பேதைதான். அவனை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம். மோசேயை கொண்டு, மோசே மாதிரி தீர்க்கதரிசி எழும்புவதில்லை என்று சொல்றாரு. மோசே முகமுகமாய் பிரதிட்சமாய் பேசக்கூடிய அளவுக்கு ஏன் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். யோசுவா ஒரு வாலிபன், அவனை கொண்டு கானானை சுகந்தரிக்க வைத்த வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ரகசியம், அது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய வார்த்தை ஏதோ நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உள் வாங்குறியோ, ஆரம்பத்துல ஒண்ணு நடக்காத மாதிரி தெரியும். அது ஒரு விதை. அதை நீ உள்ள எடுக்க 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 அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒளி இருக்கு, அது ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி. கைதட்டும். எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி. இன்னைக்கு நீங்க சாதாரண ஆள் மாதிரி இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது வச்சுக்கிறீங்களா, எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய பேதைகளை ஞானியாக்க. பக்கத்துல பாருங்க. முட்டாள அறிவாளியாய், அற்புத அடையாள ஊழியத்துக்கு தகுதியாய், அவனுக்குள்ள அந்த வார்த்தை வெறியா உள்ள போனும். வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் தேவர்கள் தேவர்கள். ஏன் இயேசு அந்த வார்த்தையை சொல்றாரு? இந்த வார்த்தை சொல்றது யாரு? தேவன். இயேசு சொல்றாரு, எப்பா வார்த்தையை உள்ள நிறைச்சிட்டான்னா என்ன மாதிரியே தேவர்களை போல ஆயிருவான், என்ன மாதிரியே அற்புதங்களை செய்வான். ஏன் செய்யறான்னா வார்த்தைங்கிறது என்னது? தேவன். அந்த தேவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒளி இருக்கு. அந்த ஒளி வரும்போது அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் வெளியே போயிரும்.
அவன் வேறு மனுஷனாகவே மாறிவிடுவான். தேவனுடைய வார்த்தையில ஒரு மனிதனுக்கு அத ஒளிதான் எந்த மனுஷனையும் மாற்றும். அந்த ஒளி எங்க இருக்கு? வார்த்தையில இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க பைபிளை படிக்கிறதும் அந்த வசனத்தை இருதயத்துக்குள்ள நிறைக்கிறதும் எந்த மனுஷனை சிலர் என்ன செய்வாங்கன்னா வசனத்தை மூளை அறிவுல வச்சுட்டு நீ அவங்ககிட்ட போய் கேளுங்க வசனம் எங்க இருக்குன்னு தெரியாதுமா. மத்த எல்லா காரியத்தையும் கேளுங்க எல்லாம் தெரியும், வசனம் மட்டும் தெரியாது. ஏன்னா அது சாத்தானுடைய ரகசியம். உங்களுடைய வாழ்க்கையில திருடுறது உங்க காசு பணத்தை சொத்து சோகத்தை இல்ல, வசனத்தை திருடிட்டாலே நீங்க செத்த பிணத்துக்கு சமந்தான். தேவனுடைய வார்த்தை இருக்கிற மனிதனை தாங்க அசைக்க முடியாது. அதுக்காக அவனுக்கு சோதனை வராதுன்னு இல்ல, வரும். ஆனா அந்த சோதனை தேவனுடைய வார்த்தை கொண்டு சாதனையா மாத்திடுவான். வசனம் இல்ல, உன் தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கிறோம். வியாதியோ கடன் பிரச்சனையோ பொருளாதாரமோ தேவனுடைய வார்த்தையின் ஒளியை உள்ள வாழ விட்டு இருள அடிச்சு விரட்டுவான். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தை உள்ள போயிட்டு வச்சுக்கிறீங்களேன், சாத்தானுடைய அத்தனை இருள்ல இருந்து வெளியே வந்துருவான். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டு பவுல் எழுதுறார் பாருங்க. எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க எதிரி எவ்வளவு பெரிய வாளை கொண்டு வரட்டுமே, உங்க எதிரி எவ்வளவு பெரிய துப்பாக்கியை கொண்டு வரட்டுமே, வேதம் சொல்லுது எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் எந்த இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எந்த பட்டயத்தையும். அப்ப எவ்வளவு பெரிய சோதனையை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. அது ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்டு இருக்கா. இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன். ஜீவன் ஜீவன் என்னது? ஜீவன் என்னது? உயிர். ஜீவன் என்னது? தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உயிரையே கொண்டு வருமா? தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு என்ன உண்டு? ஒரு மனிதனுடைய இருதயத்துல வார்த்தையை நிறைச்சி அது வாய் வழியா இன்னொரு செத்து போன சடலத்துக்கு ஒரு ஜீவனை அனுப்பணும்னா வாயில இருந்து போற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது மரணத்தை விழுங்கி ஜீவனை கொண்டு வருமா? கை தட்டுவோம். மரணத்தை விழுங்கி ஜீவனை கொண்டு வரும். அந்த சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கு. அதனாலதான் இயேசு போற இடத்துல என்ன பேசுறாரு? வாயினால பேசுறாரு. சிறு பிள்ளையை கையை பிடிச்சு என்ன செஞ்சாரு? தூக்கி விட்டு என்ன சொன்னாரு? சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அது என்னது? அவர் வாயிலிருந்து வந்த வேதகம் என்னது? அவர் பேசின வார்த்தை. இந்த வார்த்தைக்கு செத்து போன ஒரு மனிதனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரக்கூடிய அந்த ஒளி இந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. கைதட்டும். தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, போய் மரித்தோரை எழுப்புங்க. அது ஒரு பெரிய கஷ்டமா?
என்ன கஷ்டம்? தேவனுடைய வார்த்தைய உன் இருதயத்துல வச்சு தேவனை போல பேசு. பேதுரு அதைத்தானே பேசினாரு. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இப்ப நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் மரித்து போயிருக்குங்க. அது உயிர்ப்பிக்கிறதுக்கு நீ 40 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கலாம், 20 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கலாம், முட்டி முட்டி ஜெபம் பண்ணிருக்கலாம், நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் மரித்தே தான் கிடக்கு. ஏன் மரித்து கிடக்கு? ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல நிரப்பி அத வாய் வழியா கக்கு, செத்த ஆசீர்வாதம் உயிர் பெறும். கைதட்ட, செத்த ஆசீர்வாதம் உயிர் பெறும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தை உன் காதால கேட்க 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 அது உனக்குள்ள 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. அதை தடுக்கிறதுக்கு எந்த பட்டயமா இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டு அது உள்ள போய் உன்னுடைய ஆவிக்குள்ள போகுமா, ஆத்மாக்குள்ள போகுமா, ஊனுக்குள்ள போகுமா, எலும்புக்குள்ள போகுமா, நரம்புக்குள்ள போகுமா, உன் சிந்தைக்குள்ள போகுமா, உணர்ச்சிக்குள்ள போகுமா. அப்போ இந்த வார்த்தையானது ஒரு மனிதனை மாற்றுமா மாட்டாதா? நீ வெறும் வார்த்தையா நினைச்சா அது வெறும் வார்த்தையா போயிடும். அந்த வார்த்தைக்குள்ள ஒளி இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை வல்லமையா இருக்கு. ஒரு செத்தவனை எழுப்ப நீங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த அந்த விசுவாசம் வேணும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் அப்படின்னா, செத்து போன ஆளுக்கு ஜீவனை கொடுக்க அந்த மருந்து, அந்த மெடிசன் வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. நான் தேவர்களையா, நான் தேவர்களையா, நான் தேவர்களையா, நான் தேவனை போல் பேசுவையா, தேவனை போல கட்டளையிடுவேயா அப்படின்னு தேவனை மாதிரியே தேவனுடைய வார்த்தையை பேசிட்டேன்னா மரணம் விழுங்கப்படும், ஜீவன் உண்டாக்கப்படும். கை தட்டுவோம். ஜீவன் உண்டாக்கப்படும். பவுல் அப்படிதான் பேசினாரு. செத்தவனை போய் மேல இருந்து விழுந்த உடனே அவனுக்கு ஐயோ செத்து போனானே, நீ பாடிய ஒரு ரூமுக்கு கடத்தி ஒரு 5 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வர, ஒரு 5 நாள் உவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜோம் பண்றேன் அப்படியே சொன்னா. பேசுனாங்க தேவனுடைய வார்த்தை, பேசுனா. இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. விசுவாசத்துல பேசுனா. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் செத்து கிடக்கு. அவங்க வாழ்க்கையில ஏன் உயிர் பெறல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, அந்த ஆசீர்வாதம் இல்ல, இந்த ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது எனக்கு இந்த ஆட்களை கண்டாலே எனக்கு கோபம் தான் வரும். ஏன் தெரியுமா? ஏன் தேவனுடைய வார்த்தை மரணத்தை ஜீவனை கொண்டு வரியா? நீ பேசு. உன் வாயின் வார்த்தைனா நீ பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய். பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பேசிக்கிட்டே இருக்காத. பிரச்சனையை சாம்பலாக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு. எரோமியா 5:14 எடுத்து வாசித்து பாருங்க. எரோமியா 5:14. எரோமியா 5:14 எடுத்து வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் வாயில நான் வைக்க பத்தியா வார்த்தை, உன் வாயிலிட்ட அந்த வார்த்தை அக்கினியும் நெருப்புங்கிறாரு. அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விறகாக்குவாரா, அது சாம்பலா போயிருமா? அது சாம்பலா போயிருமா? அப்ப என்னன்னா, உன் வாயில நெருப்பாகி அந்த வார்த்தையை வச்சிட்டாரு வச்சுக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள வியாதிங்கிற விறகு, கடன் பிரச்சனைங்கிற விறகு,
எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நடக்கலைங்கிற விறகு, இது எப்படி நீ சாம்பலாக்கணும்? அவர் உன் வாயிலிட்ட அந்த வார்த்தை இருக்கு, அது நெருப்பும். அடுத்து சொல்றாரு, விறகுமாக்குவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அது அவர்களை பட்சிக்கும். பட்சிக்குன்னு என்னது? அது எரியும் போது அந்த பிரச்சனை சாம்பலா போயிரும். ஏன் நீ எனக்கு ரோதமா எனக்கு ரோதமா எனக்கு ரோதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு, உன்னை சுத்தி சாத்தா வச்சிருக்கிற அத்தனை ஆயுதமும் சாம்பலாவே போயிரும். கை தொட்டும், சாம்பலாகவே. எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுவான், ஒரு வழியாய் புறப்படுவான். எதிரிட்டு ஓடுவான் ஏழு வழியாய், எதிரிட்டு ஓடுவான் ஏழு வழியாய். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போ, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. விறகுல தீய வைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நெருப்புன்ட்டார். இப்ப அடுப்புக்குள்ள அந்த விறக வச்சு எரியும் போது அது கங்காகுது. இன்னும் எரிய 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 என்ன ஆகும்? என்ன ஆகும்? சாம்பலாயிரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்லு. எனக்கு விரோதமா இயேசு அதுதானே சொன்னாரு. ஐயா, எந்த ஊழியக்காரனுடைய ரோல் மாடலை பின்பற்றுறோமோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி சாத்தான விறகாக்குனாரு, சாம்பலாக்குனாரு. திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை தான் சொன்னாரு. அவர் பிதாவோடு தனித்து ஜெபம் பண்ணாரு. ஆனா பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ணாரு? சாத்தா கல்ல அப்பமாக்கும் சொல்லும் பொழுது, ஐயோ பிசாசு சோதனை கொண்டுட்டானே, நீ இரு இரு இரு, நான் இப்போ 2 மணி நேரம் பிதாட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன். சாத்தானே இரு 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 இரு, இப்ப நான் பிதாட்ட போய் பவரை வாங்கிட்டு வரேன். இரு 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 இரு, நான் ஒரு பாஸ்டிங் இருந்துட்டா அப்படியே சொன்னாரு. அந்த நேரத்துல என்ன சொன்னாருன்னா, டக்குன்னு வார்த்தை எடுத்தாரு. டக்குன்னு வார்த்தை எடுத்தாரு, பேசினாரு பேசினாரு. திரும்பவும் பிசாசு சோதிச்சு மலை மேல கொண்டு போய் ஆசையெல்லாம் காட்டினாரு. அப்பவும் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா சொன்னாரு. ஜெபம் பண்ணாரு, தனித்து பிதாவோடு தனித்து ஜெபம் பண்ணாரு. ஆனா பிசாசை நேருக்கு நேரா சந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால சாம்பலாக்கலாங்கிற சத்தியத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. பேசினார் வார்த்தை. தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே அடிச்சாரு. மேல இருந்து குதிக்க சொன்னா பிசாசு. அப்பமும் வார்த்தையை தான் சொன்னாரு. பிசாசு அவரை விட்டு என்ன செஞ்சா? விலகி போனா. அவருடைய கீர்த்தி கலிலேயா எங்கும் பரவியது. அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, விறகு எரிஞ்சு போயிருமா, சாம்பலா போயிருமா. இப்போ ஒரு வியாதியை இப்ப சாம்பல் ஆக்கணும்னா, இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, ஒரு நாள் புள்ள சொல்றியா, மறுநாள் சொல்லு. அது சாம்பலாகும் வர எரிய விட்டுக்கிட்டே இரு தேவனுடைய வார்த்தைய. அது அக்கினி, தேவனுடைய வார்த்தை நெருப்பு. மண்ணனை ஊத்தும் போது விறகுல கப்பு கப்புன்னு பிடிக்கும் போது கங்காயி கடைசியில முடிவுல என்ன ஆகும்? சாம்பல் ஆயிரும். அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை நீ பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு. இயேசு யாக்கோப்பு 4:7 எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு. அது சில நேரங்கள ஓடாத மாதிரி தெரியும். ஆண்டவர் சொல்ற, திரும்ப திரும்ப சொல்லுடா, அது சாம்பலாகும் வர சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, சத்துருவை நீ தேடியும் காணாது இருப்பார். மண்ணனை ஊத்தும் போது கப்புன்னு எரிஞ்ச மாதிரி இருக்கும், மிரண்டாத. ஆனா எரிய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சாம்பலாயிரும். இதே மாதிரிதான் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் துறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்தவிட்டார். என் துறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்தவிட்டார். சிங்க குட்டிகள் பட்டினே
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ குறை இல்லையே, குறை இல்லையே. பேசு ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. பேசு, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சாத்தானுடைய பிரச்சனை சாம்பலாக்கு. அதுக்கு தேவனுடைய வார்த்தை விட சிறந்த மருந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. அந்த ஒளி எந்த மனுஷனையும் தலைகீழா மாத்திரும். பேக்லாண்ட கூட அறிவாளியா மாத்திரும். அல்லேலூயா. எரேமியா 23:29 எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா 23:29. தேவனுடைய வார்த்தை அக்கினியும் கன்மலையை என் வார்த்தை அக்கினியை போலும் என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் சம்மட்டி இருக்கிறது போல அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லலங்க, கர்த்தர் சொல்றாரு. அது நெருப்பா. நீங்க தேவனுடைய வார்த்தை 1 மணி நேரம் நல்லா கண்டினியூஸா அறிக்கை பண்ணிட்டு வாங்க. புல்பீட்ல நெருப்பாதான் நிப்பீங்க. நெருப்பாதான் நிப்பீங்க. ஏன்னா அது வார்த்தை நெருப்பு. அது உன்னை எரிய விடும். ஆவி ஆத்மாவை சரீரத்தை எரிய விடும். அக்கினியா இருப்பீங்க. தரையில நிக்க மாட்டீங்க. அங்கிட்டு ஓடவா இங்கிட்டு ஓடவா குதிக்கையா. நீங்க ஓரல் ராப்பர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் காலத்துல இப்பதான் அந்த கேர்லெஸ் மைக்லாம், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு மைக்கு. அது தூக்கவே முடியாது. அது தூக்கிட்டு ஸ்டேஜ்ல அங்க ஓடுவாரு இங்க ஓடுவாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில நிரம்புற மனிதனுக்கு அது நெருப்பா இருக்கும், அனலா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்ல, என்னால நிக்க முடியல, என்னால நடக்க முடியல, அப்படி எனக்கெல்லாம் பலவீனம் வரும். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல போய் வார்த்தை பிரசங்கிக்க நின்னுட்டு வச்சிருங்களா, அரை மணி நேரம் தான். அல்ல ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டாலே போதும், உள்ள நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருவாரு. அது சாவுக்கேவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியா. ஐயா, ஒரே சாத்தானுடைய மண்டையில ஒரே போடா போடுறதுக்கு தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய சம்மட்டிங்கிறார். உன் வாழ்க்கையில மாறாத பிரச்சனை மாதிரி இருக்கும். உன் வாழ்க்கையில மாறாத ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும். மாறாத ஒரு பிரச்சனை. இந்த பர்வதம் மாறாத ஒரு பர்வதமா இருக்கும். அந்த பர்வதங்களை உடைக்கிறதுக்கு தேவன் நினைச்சாரா, வார்த்தையின் சம்மட்டியை கொடுத்து அதை அப்படியே ரெண்டா இந்த பிரச்சனையை பழக்க வைக்கிறார். அதான் சொல்ற, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ பிள்ளைக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை கொண்டு வந்துடுவேன், அதற்கு கிருபை தரமட்டமாக்க முடியுமா தேவனுடைய வார்த்தை கொண்டு? அதான் சம்மட்டிங்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றோம், பிரச்சனை 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 பிரச்சனை. இப்படி அந்த வார்த்தையை, பிசாசுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லு. எனக்கு ரோதமா எந்த ஆயுதம் வாய்க்காதியா, ஏகவா ஈரே, தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் போராட்டம் வராதுன்னு சொல்லல, வரும்.
வர்ற நேரங்கள்லாம் என்ன சொல்லுவான், நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன், நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள வாழ்றாரு, இயேசுவே எனக்குள்ள வாழ்றாரு. அவர் ஜீவனா, அவர் பலனா, அவர் மகிமையா, அவர் சந்தோஷமா, அவர் சமாதானமா, எனக்கு மகிழ்ச்சியா, எது இல்லையோ அதை நம்ம சொல்லணும் தேவனுடைய வார்த்தையில. அது சொல்லும்போது என்ன ஆகுது தெரியுமா? நெருப்பா எரியற மாத்திரம் இல்ல, சாத்தானுடைய மண்டைய ரெண்டா பொளக்குது. கை தட்டும். சம்பட்டி, சம்பட்டி, சோதனையை நொறுக்கிற சம்பட்டி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். அவன் பிரச்சனைக்குள்ள இருப்பான், நாளைக்கு அவன் பிரச்சனைய அப்பளமா நொறுக்கிறவனா மாறிடுவான். எரோமியா 16:15 எடுத்து வாசி. எரோமியா 16:15. தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஒரு மனிதன் சந்தோஷத்தை இழக்கிறான்னா அவன் இருதயம் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். அவன் இருதயத்துல என்ன இல்ல? வார்த்தை இல்ல. ஒரே பிரச்சனைய, சோதனை, கவலையை நிறைச்சு வச்சிருக்கிற மனிதன்ல அவன் இருதயத்துல இருக்கிறதா வாய் வழியா வரும். இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நிறைச்சு வச்சிருங்க. இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நிறைக்க 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 அந்த வார்த்தையை நீ உட்கொள்ளணுமா? எப்படி காலையில நீ சாப்பிடுறதுல கவனமா இருக்க, ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா என்ன டென்ஷன் ஆயிடுறாங்க. அது அந்த சாப்பாடு சுவையா இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயா, அதை விட சுவை தேனிலும் தெளித்தேன் மதுரம். நீ அதை உட்கொள்றதுல கவனமா இரு. நீ அதை உட்கொண்டுட்டேன்னா உன் உள்ள சந்தோஷத்தினால பொங்குமா. தேவனுடைய வார்த்தை நான் உட்கொண்டேன், அவைகள் என் இருதயத்துக்கு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அடுத்து சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. தரிக்கப்படுதுன்னா என்னது? அது வல்லமையை குறிக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கான், மகிழ்ச்சியை கொடுக்கான். அடுத்தது என்ன செய்யுதா? அது உன்னை வல்லமையா உன்னை நிரப்புது. அது வல்லமையா உன்னை என்ன செய்யுது? நிரப்புது. சேனைகளின் கர்த்தருடைய நாமம் உனக்குள்ளே தரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னா உன்னுடைய மனித ஆவி தேவ ஆவின் வல்லமையோடு இணைக்கப்படுது. தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு ரகசியம். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யுது மெய்யான ஒளி. எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. 1000 பிரச்சனையோடு இந்த மாசம் வந்திருக்கலாம். இந்த மாதம் தேவனுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து பாரு. அதான் தேவன் சொன்னார், சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார், முதலிடம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். சங்கீதம் 107:20 சொல்ல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை தமது வசனத்தை இந்த உலகத்தை ரட்சிக்க, இந்த உலகத்தை ரட்சிக்க இயேசுவை அனுப்புனது போல வார்த்தையாய் இயேசுவை அனுப்பி இந்த உலகத்தை ரட்சிக்கிறார். அதனாலதான் இயேசு வாழ்ந்த காலத்துல பாருங்க, சீசர்களுக்கு பூரா ஒரே வார்த்தையை போதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கடுகு எடுத்து கடுகுக்கு தேவனுடைய வார்த்தை விளக்கம் கொடுப்பார். விதையை முத்துக்கள் எடுத்து அந்த தேவனுடைய வார்த்தையை விளக்கத்தை கொடுப்பார். அவர் தேவனுடைய வார்த்தைய தன்னுடைய சீசர்களுக்கு போதிப்பதில் அவ்வளவு கவனமா இருந்தார். ஏன்னா அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை தலைகீழ மாத்தும். சத்தியம் புரியலன்னா அவன் ஒரு பேக்லாண்டாவே வாழ்ந்துட்டு போயிருவான்.
அந்த உலகத்தை மாத்துறதுக்கு அப்போஸ்தலர்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரு? அவங்க போய் எங்கும் போய் என்ன செஞ்சாங்க? பிரசங்கம் பண்ணினாங்க. தேவனுடைய வார்த்தையை தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தேவனுடைய வார்த்தை உலகம் உள்ள போனா உலகத்தை தலைகீழா மாத்தும். அதனாலதான் அவர் எங்கும் போய் தேவனுடைய வார்த்தை போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போஸ்தலர் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவன். எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு அவன் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, வசனம் உனக்குள்ள இருந்தாதான் உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனை சாம்பலாகும், மரித்து போன ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் என்று சொல்ல, உன்னுடைய மரித்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், பிறரை நீ உயிர்ப்பிக்கிறவனா நீ மாறிவிடுவ. நாரி போய் நாத்தெடுத்து கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணுன அந்த லாசரை இயேசுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து, லாசரே வெளியே வா அப்படின்னு இயேசப்பா வாயிலிருந்து போன அந்த வார்த்தை சடலங்களுக்குள்ள, நாரி போன பிணத்துக்குள்ள, அழுகி போன பிணத்துக்குள்ள அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வருமானால், இதுவும் தேவனுடைய வாயில் வந்த வார்த்தை தான். கை தட்டுவோம். இதுவும் தேவனுடைய வாயில் வந்த வார்த்தை தான். அது மரணத்தை விழுங்கி ஜீவனை கொண்டு வரும். பேசு தேவனுடைய வார்த்தை. ஏசப்பாவை போல பேசு. இந்த நாளிலே, இந்த மாதம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வார்த்தைக்கு நேராக நடத்துவாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்த மெய்யான ஒளி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. மரித்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கிற ஜீவன் வார்த்தைக்குள் இருக்கிறது. அது மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. வியாதி என்கிற இருள், கடன் பிரச்சனை என்கிற இருள், நிம்மதி இல்லாத ஒரு இருள், தரித்திரங்கிற ஒரு இருள், அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமை உள்ளது. ஜீவனும் வல்லமை உள்ளது. மரித்து போன ஆசீர்வாதங்களை உயிர் பெறச் செய்யக்கூடிய ஜீவன் வார்த்தைக்குள் இருக்கிறது. அது வார்த்தைக்குள் இருக்கிறது. அது எலும்புகளுக்குள்ள போகுமா? எலும்புல இருக்கிற ஊனுல கூட போகுமா? நம்முடைய சிந்தையை மாத்துமா? உணர்ச்சியை மாத்துமா? ஆவி ஆத்துமா எந்த பட்டயத்தையும், எதிரி எந்த பட்டயத்தை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் ஒடிச்சு சுக்குநூறு ஆக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தி தான் தேவனுடைய வார்த்தை. இருபுறமும் அருக்குள்ள பட்டயம். சத்துருவை குத்தி வீழ்த்திரும், சாம்பலாக்கிறோம். விறகு அக்னியும் விறகுமாக்குவே, அது பட்சித்து போடும். அது எப்படின்னா உன் பிரச்சனை மலை மாதிரி இருக்கும். அது என்னச்சுமா? தேவனுடைய வார்த்தை எரிய விட்டு விறகாக்கி அந்த விறகு அப்படியே அந்த பிரச்சனையை சாம்பலாக்கி போடும். அது சம்மட்டி பிரச்சனையை ரெண்டா பொளந்து வேரோடு அழிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களுக்கு இந்த வார்த்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மேல எங்களுக்கு ஒரு வெறி, ஒரு விசுவாசம், வேதத்தை நேசிக்க ஆவியானவரே உதவி செய்யும். வாழரே நீர் உதவி செய்யும். கேட்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆத்துமாவில் அந்த வார்த்தை ஊடுருவட்டும். இயேசுவின் நாமத்தில் இருள் விலகட்டும். மரித்து போன ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையட்டும். உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைவார்கள். இடத்தை விட்டு போகும்போது வீடு போய் சேரும் வரை தேவனுடைய வார்த்தை, என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைபட மாட்டேன், நான் ஒன்றிலும் தாழ்ச்சடைய மாட்டேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும்.
என் சத்துருக்களுக்கு மத்தியிலே என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். என் சத்துருக்களுக்கு மத்தியிலே என் தலையை நீர் உயர்த்த போகிறேன். தேவனுடைய வார்த்தை நெருப்பு, எதிரி பிரச்சனையை சாம்பலாக்கக்கூடிய சக்தி உள்ளது என்று என் தேவனே இந்த பிள்ளைகளுக்கு நீர் விசுவாசத்தை ஊட்டினதுக்காக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அது 100 மடங்கு பலன் கொடுக்கும் என்று சொன்னீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை விதைக்கப்படுவதாக 100 மடங்கு பலனை கொடுப்பார்களாக, தேவர்களை போல் செயல்படுவார்களாக. அற்புத அடையாளம் ஊழியங்களை இவர்கள் மூலியமாய் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவது இயேசுவின் நாமத்தில்